நான் நல்லா இருக்கிறேன், அவன் என்ன மதிக்கணும், நான் ஏன் நல்லது செய்யணும், நான் சம்பாதிச்சேன், அது எனக்கு ஓணும், என் புள்ளி. உன் புள்ளியாடாது அப்பா, நீ பெத்து வச்சுக்கிறிய, அது உன் புள்ளையே இல்லை, ஆனா நீ உன் புள்ள நினைச்சுன்னுக்கிற. ஒரு வீடு கட்டுவோம், 4 ரூம் கட்டுவோம், அதுல வீடு என்னமோ உந்துதான், ஆனா அதை கொடுத்தனுங்கிறவன் நீ பெத்த புள்ளியாகிறான். எவனோ ஒருத்தன் கொடுத்தனுங்கிறான். கொடுத்தனுங்கிறவன் என்ன சொல்லுவான், எங்கப்பா அட்ரஸ் என்ன, அந்த வீட்டாங்க, என் வீட்டுறாங்க தண்ணுவான். ஆனா வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் வேற ஆளு. ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவாரு, இதாங்க என் வீடுன்னு. ஆனா கொடுத்தனுங்கிறவன் வேற ஆளு. அது மாதிரி நீ செய்த உடல் தான் உந்து, உள்ளகரும் வேற ஆளு. சொரக்கா விதை போட்டா என்ன பண்ணும், நீட்டு சொரக்கா விதை போட்டா நீட்டு சொரக்கா வரும், குண்டு சொரக்கா விதை போட்டா குண்டு சொரக்கா வரும். ஆனா மனுஷன் நீ பெத்த புள்ள உன்ன மாதிரி இல்லையே. யோசித்தியா ஒரு நாள்னா என்னடா என் புள்ளன்ற, என் குணம் தான் இருக்கணும், என் செயல் தான் இருக்கணும், நான் பண்றது நினைக்கிறதான் நினைக்கணும் நினைச்சியா? ஓ போயா போயா வேலையை பாரு, எனக்கு தெரியான்றான். அப்பவே யோசிக்க போனா இது நம்ம புள்ள இல்லைன்ட்டு. ஆனா நீ அந்த ஊட்ட வச்சுக்கினு என் புள்ள என் புள்ள என் புள்ள, உன் புள்ள ஒண்ணு ஒதிப்பானா? கல்ல தூக்கி போட்டு கொள்றான் என் பெத்த தகப்பன. அப்ப புள்ளக்காரன் புள்ள செய்வானா? காரணம் அவன் மூர்க்க உள்ள மூட்டு உள்ள உட்காந்துருவேன். இதுக்கு அடிப்படை எது அப்படின்னா, முன் பிரிவில் செய்த துன்பத்துக்கு ஏற்ற மாதிரி, பாவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரிவில் நம்ம அனுபவிக்கிறோம். இது தெரிஞ்சுக்கிறது இல்லை.